सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द ஆண்டாள் திருவடிகளே சரணம். இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? திருப்பாவை ஆண்டாள் அருளி செய்தது, நமக்காக அருளி செய்த திருப்பாவை. இப்போ பார்க்க போகிறது 6வது பாசுரம். இப்போது 6வது பாசுரத்துலேருந்து 15 பாசுரங்கள் அவள் ஒரு தோழியை எழுப்புறதாகவும், இந்த தலைவியை ஒரு தோழி வீட்டுக்கும் போய் அவங்க அங்கே என்னென்ன நடக்குதோ அதையெல்லாம் சொல்லி காமிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி தான் இந்த பாசுரங்கள் எல்லாம் அமைச்சிருக்கா. பார்க்கலாம். புல்லும் சீலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை வேலை சங்கின் பேரரவம் கேட்டேலையோ பிள்ளாய் எழுந்தேராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வேதேனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். அழகான பாசுரம். புல்லும் சிலம்பிரகான். புல், இந்த இடத்துல புல்லுங்கிறத பறவைகளை சொல்கிற பறவைகள் எல்லாம் எப்படி இருக்கான்? பறவைகள் சப்திக்க விடிகாலையில் எப்படி இருக்கும்? புல்லரையன் கோயிலில். புல்லரையன், இந்த இடத்துல புல்லரையன் மீன்ஸ் கருடனுக்கு தலைவனான நம்பெருமான் எழுந்தருளியுள்ள அந்த திருக்கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின், வெண்மையான சங்கின் பெரும் சப்தம் தோழியே உன் காதில் கேட்கவில்லையா? பேரரவம் பெரும் சப்தம் உன் காதில் விழவில்லையா? கேட்கவில்லையா? அனுபவம் இல்லாத பேய் பெண்ணே, கொஞ்சம் கூட அனுபவமே இல்லாத பெண்ணே, பிள்ளாய் எழுந்திராய், அழகான பெண்ணே, அனுபவம் இல்லாத பெண்ணே எழுந்திரு. பூதகி என்னும் பேய்முளை நஞ்சுண்டு, பூதகி என்னும் அரக்கியின் நச்சுப்பாலை உண்டவனும் வண்டி சக்கர வடிவில் வந்த சகடாசுரனை நொறுக்கி மாய்க்க தன் திருவடியை காலோச்சி, கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி, காலை திருவடியை தூக்கியவனும் வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை. வெள்ளத்து அரவில், இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டுள்ள அவதார புருஷனான், அவதாரத்துக்கெல்லாம் காரணமான திருமாலை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்ன பண்ணுறாங்களா? அந்த விடிகாலையில் எழுந்து தோழிகிட்ட சொல்கிறா. முனிவர்களும் யோகிகளும் எழுந்து மெல்ல மெதுவாக எழுந்து நிதானமாக எழுந்து உள்ளத்தில் கொண்டு அரி என்ற பேரரவத்தை உள்ளத்தில் கொண்டு நிதானமாக எழுந்து அரி ஹரி என்று பலமுறை சொல்லும் உள்ளம் புகுந்து பேரறவும் உன்னுடைய காதில் விழவில்லையா? அவர்கள் எழுப்பும் அந்த சப்தம் உன் காதில் விழவில்லையா? எழுந்திரு. நம் உள்ளம் புகுந்து அவர்கள் எல்லாம் சொல்லும் அந்த ஹரி என்ற அந்த அந்த நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் கேட்போம், வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தோழி மற்றொரு தோழியிடம் சொல்வதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. இதிலிருந்து என்ன சொல்கிறா? நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அகங்காரம், கோபம், பொறாமை இதெல்லாம் போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஹரிநாமத்தை தான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்று முடிக்கிறார். அடுத்ததாக கீச்ச கீச்செங்கும் ஆனை சாத்தன் கலந்து கீச்ச கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே
காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேத்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கேடத்தேயோ தேசம் உடையாய் திரவேலோ ரெம்பவாய். இந்த பாசுரத்தில் எப்படி சொல்கிறாங்க? கீச்சு கீச்சு என்றும் எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சு. கீச்சு கீச்சுன்னு கத்துதான். அந்த குருவிகள் எல்லாம் எப்படி இறை தேடத்துக்காக புறப்பட்டாச்சு விடிகாலையில். ஒன்றுக்கொன்று கலந்து உறவாடும் அந்த பெரும் சப்தம் உனக்கு கேட்கவில்லையா? பேச்சு அரவம் பெரிய சப்தம் உனக்கு கேட்கவில்லையா? பேய் பெண்ணே, மதியட்ட பெண்ணே. இப்போ சொல்ல முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கலாம், தட்டிக்கலாம், எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? மதிகெட்ட பெண்ணே, பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால். ஆய்ச்சியர் என்ன செய்கிறாங்களாம்? மத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்க? தயிரை கடையும் அந்த சப்தம் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க காசும் பிறப்பும் கலகலப்ப வாச நறுங்குழல். அவங்களுடைய தலைமுடி எப்படி இருக்காம்? பின்னல் எப்படி இருக்கு? நறுமணம் வீசும் கூந்தலை உடைய ஆய்ச்சியர்கள் அணிந்துள்ள அந்த காசு தாலி, காசுன்னு சொல்லுவோம் இல்லையா? அச்சுத்தாலின்னு சொல்கிறது. அது மாதிரி ஆமைத்தாலி, அந்த காலத்தில் அச்சுத்தாலி, ஆமைத்தாலி, இப்படி பல தாலியினுடைய வகைகள் இருந்திருக்கு. இப்போவும் இருக்கிறது தான். அதுக்கு நமக்கு பேர் தெரியாமல் இருக்கும். அச்சுத்தாலி, ஆமைத்தாலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அதையெல்லாம் அணிந்து வாச நறுமணம் வீசுகின்ற அந்த கூந்தலை உடைய ஆட்சியர்கள் அணிந்துள்ள அந்த அச்சுத்தாலி, ஆமைத்தாலி கலகலென்று ஒலிக்கும் சத்தம் கைகளை வீசி அவங்க கையில் என்ன பண்ணியிருக்காங்களே? கையிலெல்லாம் ஆபரணம் வளையலெல்லாம் போட்டிருக்காங்க. தயிர் கடையும் சப்தத்தை நீ கேட்கவில்லையா? ஓசைப்படுத்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கான். கடையும் போது சத்தம் கேட்குறதுலையா? கை அசைஞ்சு அப்படி இப்படி போயிட்டு வருதா? அந்த சப்தம் உனக்கு கேட்கவில்லையா? பேய் பெண்ணே, நாயக பெண் பிள்ளாய். என்ன சொல்கிறாங்க? இவ தான் ஹெட்டு இந்த இடத்துல. தலைமையான பெண்ணே, நாயகனுக்கு பெண் அப்படின்னு சொன்னால் அந்த பெருமாளுக்கே கீழே. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. நாராயணனாகிய மூர்த்தியையும் கேசவனையும் பாட. மூர்த்தியையும் கேசவனை நாங்கள் பாடுவதை கேட்டும் நீ படுத்து கிடைக்கிற. நம்ம என்ன பண்ணுறோம்? நாராயணா, கேசவா, மாதவான்னு நம்மளாம் சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். நீ இன்னமும் தூங்கிட்டு இருக்கியே, இது என்ன நியாயம்? தேசமுடையாய், அழகுள்ள பெண்ணே, ஒளி பொருந்தியவளே, கதவை திறவாய் என்று முடிக்கிறார். தொடர்ந்து அனுபவிக்கலாம். அடுத்த பாசுரத்தில் பார்ப்போம். ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.